Hi students, welcome to ICE Academy. It's Tilak. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மிஸ்ஸிங் நம்பருக்கான ஃப்ரீ டெஸ்ட் PDF டெஸ்ட் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த டெஸ்ட்டுக்கான PDF வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. ஒரு Telegram குரூப்பான லிங்க் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எல்லாமே நம்ம போட்டுட்டு இருக்கோம். டக்குனு போகாதீங்க. ஓகேவா? வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் போங்க. ஏன்னா நம்ம இந்த வீடியோல அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்க்க போறோம். சரிங்களா? சோ அந்த ஆன்சர் வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க. பார்த்துட்டு நீங்க அந்த டெஸ்ட்டை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல சார் நான் டெஸ்ட் எழுதிட்டே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கூட நீங்க லிங்க்குள்ள போயிட்டு டெஸ்ட் எழுதிட்டு டக்குனு இந்த வீடியோ வந்து பாத்துருங்க. புரியுதா? வீடியோ பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதை பாத்துருங்க. அதே மாதிரி 2024 நீங்க கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. சிவில் படிச்சவங்களுக்காக ஒரு லிங்க், ட்ரிபிள் படிச்சவங்களுக்காக ஒரு லிங்க், ECE படிச்சவங்களுக்காக ஒரு லிங்க், இந்த 3 டிகிரி இந்த 3 டிபார்ட்மெண்ட் இல்லாம வேற டிகிரி படிச்சவங்களுக்காகவும் லிங்க் இருக்கும். நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணா மட்டும் போதும். 2024 உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி கிளியரா பேசுவோம். நானும் சரி நம்ம டீமும் சரி உங்கள்ட்ட கால் பண்ணி பேசுவோம். ஏன்னா 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வேகன்சிஸ் வெயிட்டிங்ல இருக்கு நிறைய டிஃபரெண்ட் எக்ஸாம்ஸ்ல. அதை பத்தின ஒரு அவேர்னஸ் நமக்கு வந்து அதுல கொடுப்போம். ஸோ அதனால மறக்காம அதுலயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணணும் வாங்க வீடியோ போயிடலாம். நீங்க எங்கள்கிட்ட கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலுமே கூட இந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அகாடமி வந்து பாத்தீங்கன்னா TNPSC Group 4, TNSRB SI, ரயில்வே எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. போத் ஆன்லைன் ஆஃப்லைன்ல கிளாஸ், டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் எல்லாமே ரெடியா இருக்கு. எது வேணும்னாலும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம். புரியுதா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 9 13 18 24 31 39 48 அடுத்து என்ன வரும்? ஓகே சால்வ் பண்ணிடலாமா? ரைட். இப்போ டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. 4 5 6 7 8 9 அப்ப எடுத்து என்ன வந்திருக்கும்? 10 வந்திருக்கும். அப்ப 48 10 சேர்த்து ஆன்சர் என்னது? 58. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. திரும்ப சொல்றேன். டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கறப்ப 4 5 6 7 8 9 அப்ப அடுத்து 10 தான் வந்திருக்கும். அப்ப 48 10 கூட்டினா என்ன ஆன்சர்? 58. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த क्वेश्चन போயிடலாம். அதே மாதிரி ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சு சொல்ற விஷயங்கள்லாம் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. புரியுதா? ஓகே. ரெண்டாவது क्वेश्चन 13 14 17 24 37 58 89 அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? டிஃபரன்ஸ் எடுத்துலாமா? ரைட். டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கறப்ப 14 13 1, 17 14 3, 24 17 7, 37 24 ஒரு 13, 58 37 21, 89 58 31. சோ 1 3 7 13 21 31. இதுல எந்த லாஜிக்ஸ்மே வரல. ஆனா நான் அடுத்து ஒரு டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். அடுத்த டிஃபரன்ஸ் எடுக்கிறப்ப 3 க்கு 1 க்கு 2, 7 க்கு 3 க்கு 4, 13 க்கு 7 க்கு 6, 21 க்கு 13 க்கு 8, 31 க்கு 10. இப்போ என்ன லாஜிக்ஸ் வருது? 2 4 6 8 10. புரியுதா? 2 4 6 8 10. அப்ப அடுத்து என்ன வந்திருக்கும்? 12 தான் வந்திருக்கும். அப்ப 31 12 சேர்த்தீங்கன்னா என்ன வரும்? 43. ஏன் இதை சேர்க்கிறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஆடாய் தான் வந்திருக்கு. கரெக்டா? அப்ப 31 12 சேர்த்தா 43. அகைன் 89 43 சேர்க்கணும். 89 43 சேர்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 132. சோ செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 132. திரும்ப சொல்றேன். டிஃபரன்ஸ் இருக்கிறப்ப 1 3 7 13 21 31 வந்துச்சு. திரும்ப அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கிறப்ப 2 4 6 8 10 வந்துச்சு. திரும்ப நம்ம 12 போடணும். 32 12 சேர்த்து 43, 89 43 சேர்த்தா ஆன்சர் 132. சோ செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் 132. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த क्वेश्चन போயிடலாம். உங்களுக்கான மூணாவது क्वेश्चन 17 21 26 32 39 அடுத்து என்ன வரும்? புரியுதா? சோ சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 4 5 6 7. ஈஸியான क्वेश्चन. அப்ப அடுத்து என்ன வந்திருக்கும்? 8 வந்திருக்கும். 39 8 சேர்த்தா ஆன்சர் 47. சோ தேர்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. திரும்ப சொல்றேன். டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 4 5 6 7 வருது. அப்ப அடுத்து 8 போடணும். 39 8 சேர்த்தா 47. சோ தேர்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க. 60 30 30 45 90 அடுத்து என்ன வரும்? ஓகேவா? சால்வ் பண்ணிடலாமா? ரைட். 60 ஓட 0.5 பெருக்குனீங்கன்னா 30. புரியுதா? 30 ஓட 1 பெருக்குனா 30, 30 ஓட 1.5 பெருக்குனா 45, 45 ஓட 2 பெருக்குனா 90. சரிங்களா? 60 ஓட 0.5 பெருக்குனா 30, 30 ஓட 1 பெருக்குனா 30, 30 ஓட 1.5 பெருக்குனா 45, 45 ஓட 2 பெருக்குனா 90. சோ எதை பெருக்கி இருக்காங்க? 0.5 ஆல பெருக்கி இருக்காங்க, 1 ஆல பெருக்கி இருக்காங்க, 1.5 ஆல பெருக்கி இருக்காங்க, 2 ஆல பெருக்கி இருக்காங்க. அப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 2.5 ஆல பெருக்கணும். சோ 90 2 பெருக்குனா 180, 90 0.5 இருக்குன்னா 45. ரெண்டே கூட்டினா என்ன வரும்? 225 வந்திருக்கும். அப்ப ஃபோர்த் क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஃபோர்த் क्वेश्चनக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. சரிங்க, திரும்ப சொல்றேன். 0.5 ஆல பிரிக்கிறாங்க, 1 ஆல பிரிக்கிறாங்க, 1.5 ஆல பிரிக்கிறாங்க, 2 ஆல பிரிக்கிறாங்க. அப்ப அடுத்து நம்ம 2.5 ஆல பிரிக்கணும். சோ பெருக்குனீங்கன்னா 225 கிடைக்கும். சோ ஃபோர்த் क्वेश्चनக்கான ஆன்சர் 225. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 8 9 13 22 38 63 அடுத்து என்ன? புரியுதா? 8 9 13 22 38 63 அடுத்து என்ன? ஓகேவா? டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தலாமா? ரைட்.
8க்கு 9க்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 1, 13க்கு 9க்கு 4, 22க்கு 13க்கு 9, 38க்கு 22க்கு 16, 63 38க்கு 25. சரிங்களா? டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கறப்ப இதான் வருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1ங்கிறது 1 ஸ்கொயர், 4ங்கிறது 2 ஸ்கொயர், 9ங்கிறது 3 ஸ்கொயர், 16ங்கிறது 4 ஸ்கொயர், 25ங்கிறது 5 ஸ்கொயர். So 1 square, 2 square, 3 square, 4 square, 5 square. அப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? 6 square எடுக்கணும். 6 square 36. அப்ப 67 36 செஞ்சீங்கன்னா ஆன்சர் 99. சோ அஞ்சாவது क्वेश्चन ஆன்சர் 99 ஆப்ஷன் A. புரியுதா? திரும்ப சொல்றேன். டிஃபரன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 1 4 9 16 25 வருது. இது 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். அப்ப அடுத்து நம்ம 6 ஸ்கொயர் போடணும். 6 ஸ்கொயர் 36, அடுத்து 36 சேர்த்தீங்கன்னா 99. சோ அஞ்சாவது क्वेश्चन ஆன்சர் 99. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. ஓகே, மொத்தமே 6 क्वेश्चन தான். இந்த 6வது क्वेश्चन பார்த்துட்டா வீடியோ முடிஞ்சிரும். சரிங்களா? சோ பாருங்க 6வது क्वेश्चन என்ன? 3 4 12 39 103. அடுத்து என்ன? டிஃபரன்ஸ் பார்த்தலாமா? 4க்கு 3க்கும் 1, 12க்கு 4க்கும் 8, 39க்கு 12க்கும் 27, 103க்கு 39க்கு என்ன வரும்? 103க்கு 39க்கும் 64, 103க்கு 39க்கும் 64 வரும். ரைட். இப்போ என்ன 1 அப்படிங்கிறது 1 ஸ்கொயர்னு சொல்லலாம், 1 கியூப்னு சொல்லலாம். ஆனா 8ங்கிறது 2 கியூப், 27ங்கிறது 3 கியூப், 64ங்கிறது 4 கியூப். அப்ப இது கண்டிப்பா 1 கியூபா இருந்திருக்கும். சோ 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப். அப்ப அடுத்து என்ன வந்திருக்கும்? 5 கியூப் வந்திருக்கும். 5 கியூபோட வேல்யூ என்ன? 125. சோ 103 125 கூட்டினீங்கன்னா ஆன்சர் 222 கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 228. புரியுதா? திரும்ப சொல்றேன். டிஃபரன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 1 8 27 64 வருது. இது 1 கியூப், இது 2 கியூப், இது 3 கியூப், இது 4 கியூப். அடுத்து 5 கியூப் பண்ணனும். 5 கியூபோட வேல்யூ 125 கூட்டினீங்கன்னா 228. சோ ஆறாவது क्वेश्चन ஆன்சர் 228. சோ ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம இந்த மிஸ்ஸிங் நம்பர் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்ல ஒரு 6 क्वेश्चन பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஆப்டிட்யூட் வீடியோஸ் வரும், தொடர்ந்து பாருங்க. எல்லாத்தையுமே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். புரியுதா? ஐ திங்க் இதான் குரூப் லிங்க், இதான் குரூப் நேம். சோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.